رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة وقال نبينا صلى الله عليه وسلم من اقتراب الساعة ஐ எல்ஹர மௌத்துல் ஃபுஜஅத்தி. விழுகின்ற போதெல்லாம் எழுகின்ற ஆற்றலை தருகின்ற அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக இந்த புனிதமான அவையிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் உண்டாகட்டுமாக. வல்ல ரஹ்மான் நம்முடைய நோன்பை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வானாக. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே மரணத்தை பற்றி அதிகமான இடங்களிலே அல்லாஹ் பேசுகின்றான். மரணத்தை பற்றி அல் குர்ஆன் ஷரீஃபிலே அதிகமான இடங்களிலே அல்லாஹ் பேசுகின்றான். அல்லாஹு தஆலா நமக்கு நீண்ட ஆயுளை தருவானாக. இந்த மரணத்தையும் ஹயாத்தையும் எதற்காக நாம் படைத்தோம்? ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. இந்த மரணத்தை நாம் தான் படைத்தோம், இந்த ஹயாத்தையும் நாம் தான் படைத்தோம். எதற்காக? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. உங்களிலே யார் நல்ல அமல்கள் செய்கின்றார், உங்களிலே யார் அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமல்களை யார் செய்கின்றார் என்பதை சோதிப்பதற்காக வேண்டியே நாம் மரணத்தையும் ஹயாத்தையும் படைத்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நாம் காணுகின்றோம், பாவங்கள் மலிந்து காணப்படுகின்றது. நாம் நடந்தால் பாவம், பார்த்தால் பாவம், கேட்டால் பாவம், இப்படி பாவங்கள் மலிந்து கிடக்கின்ற, பாவங்கள் அதிகமாக செய்யப்படுகின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது நாம் மறுமையையும் மரணத்தையும் நாம் மறந்துவிட்டோம். அருமையானவர்களே, மரணத்தை நாம் மறந்து விடுவோம், ஆனால் மரணம் என்பது நம்மை ஒருபோதும் அது மறக்காது. மரணத்தை நாம் மறந்து விடுவோம், ஆனால் மரணம் நம்மை மறக்காது. நாம் மரணத்தை மறந்து வாழ்கின்ற காரணத்தினால்தான் இன்று பாவங்கள் அதிகமாக மலிந்து காணப்படுகின்றது. அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத் நாளுடைய அடையாளம் என்ன தெரியுமா? மரணங்கள் அதிகமாக காணப்படும். எதற்காக நாம் மரணிக்கின்றோம்? எதற்காக நாம் கொலை செய்யப்படுகின்றோம்? கொலை செய்யப்படுகின்றவருக்கு நாம் ஏன் கொலை செய்யப்படுகின்றோம் என்பது தெரியாது. கொலை செய்தவனுக்கும் நாம் ஏன் கொலை செய்தோம் என்று தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். அந்த காலம் வந்துவிட்டால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், கியாமத் நாள் வந்துவிட்டது. ஆம் சகோதரர்களே, நாம் வளைகுடாவிலே பார்க்கின்றோம், இன்று அப்பாவி பொதுஜனங்கள், குழந்தைகள் கொல்லப்படுகின்றது, காரணமே இல்லாமல் கொல்லப்படுகின்றது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? கியாமத் நாளுடைய விளிம்பிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை வேண்டுமானாலும் மறக்கலாம், ஆனால் மரணத்தை மட்டும் நாம் மறந்துவிடக் கூடாது.
ஒரு மனிதன் மரணத்தை மறந்துவிட்டால் அவன் வழிகாட்டிலே சென்று விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு கவிஞர், அரபு கவிஞர் பாடுகின்றார். அவர் கேட்கின்றார், மனிதா, இந்த உலகத்திலே நீ எதை வைத்து ஆள வேண்டும், வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய்? இந்த உலகத்திலே நீ எதை வைத்து ஆள வேண்டும், வாழ வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய்? உன்னை வயோதிகம் ஒரு புறத்திலே துரத்தி வருகின்றது, இன்னொரு புறத்திலே மௌத்து உன்னை துரத்தி வருகின்றது. ஒரு புறத்தில் இருந்து வயோதிகம் உன்னை துரத்தி கொண்டிருக்கின்றது, இன்னொரு புறத்தில் இருந்து மௌத்து உன்னை துரத்தி வருகின்றது. இப்படி இருக்கின்ற நிலையில் நீ எதை வைத்து இந்த உலகத்திலே ஆள வேண்டும், வாழ வேண்டும், இருக்க வேண்டும், சுகபோகமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றாய் என்று ஒரு அரபி கவிஞர் கேட்கின்றார். அருமையானவர்களே, சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? சஹாபா பெருமக்கள் ஒருபோதும் அவர்கள் மரணத்தை அவர்கள் மறக்கவே மாட்டார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி நாம் வரலாறுகளை கேள்விப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்பவர் சஹாபாக்களிலே மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். அவர்கள் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய அந்த சபையிலே ரொம்ப கவலைப்பட்டார்கள். அவர்களுக்கு முன்னால் உயர்தரமான உணவுகள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா எனக்கு மறுமையிலே உயர்ந்த பதவியை கொடுக்க வேண்டும், மறுமையிலே அல்லாஹ் தஆலா எனக்கு உயர்ந்த உணவை கொடுக்க வேண்டும், அல்லாஹ் தஆலா மறுமையிலே கொடுக்க வேண்டிய உணவை இந்த உலகத்திலே எனக்கு கொடுத்து விட்டானோ என்று நான் அஞ்சுகின்றேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு முன்னால் இருந்தது உயர்தரமான உணவெல்லாம் கிடையாது. ஒரு பேரிச்சம்பழம், தண்ணி, இதுதான் இருந்தது. ஆனால் அதற்கு அவர்கள் சொன்னார்கள், மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அவர்கள் என்ன சொன்னார்கள்? மறுமையிலே கிடைக்க வேண்டிய சுகபோகங்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே கொடுத்து விட்டானோ என்று சொன்னார்கள். அப்ப அவர்கள் எந்த அளவுக்கு மறுமையை பயந்தார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் அந்த மறுமையினுடைய சிந்தனையிலேயே இருந்தார்கள். அருமையானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மதீனாவிலே உஹது போர் நடக்கின்றது. அந்த உஹது போரிலே சஹாபாக்களும் கொல்லப்படுகின்றார்கள், காஃபிர்களும் கொல்லப்படுகின்றார்கள். உஹது போரிலே சில சஹாபாக்களும் கொல்லப்படுகின்றார்கள், காஃபிர்களும் கொல்லப்படுகின்றார்கள். அப்பொழுது முனாஃபிகீன்கள் சொல்லுகின்றார்கள், இந்த சஹாபாக்கள் போருக்கு செல்லாமல் அவர்கள் நம்மிடத்திலே இருந்திருந்தால் இந்த மரணத்தை அவர்கள் அடைந்திருக்க மாட்டார்கள். முனாஃபிகீன்கள் சொன்னார்கள், போருக்கு செல்லாமல் அவர்கள் நம்மிடத்திலே வீட்டிலேயே அவர்கள் இருந்திருந்தால் இந்த மரணம் அவர்களை அடைந்திருக்காது என்று அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்குகின்றான். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் மிகப்பெரிய இரும்பு கோட்டையிலே இருந்தாலும் மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும். நீங்கள் எவ்வளவு பெரிய மாட மாளிகைகளிலே இரும்பு கோட்டையிலே இருந்தாலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, நாம் வாழுகின்ற காலத்திலே மரணம் எப்பொழுது வரும், எந்த நேரத்திலே வரும், எந்த இடத்திலே வரும் என்று யாருக்கும் தெரியாது. நாம் அதற்காக என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றோம்? நாம் சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும். வல்ல ரஹ்மான் அந்த மறுமையையும்
மரணத்தையும் நினைக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم إنك تعلم حاجاتنا فاقضي يا قاضي الحاجات وتعلم أمراضنا فاشفي يا شافي الأمراض وتعلم عيوبنا فاسترها يا ستار العيوب وتعلم ذنوبنا فاغفر يا غفار الذنوب برحمتك يا أرحم الراحمين. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்கள், உற்சார உறவினர்கள், சொந்த பந்தங்கள், எங்கள் மஹல்லா வாசிகள், உலக முஸ்லீம்கள் செய்த அனைத்து பாவங்களையும் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் மன்னித்தருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த புனித ரமலானின் பொருட்டால் எங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், பலா முசீபத்துகள் அனைத்தையும் நீக்கி உனக்கு பொருத்தமான நல்லடியார்கள் கூட்டத்திலே எங்களை சேர்த்து அருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் செய்த அமல்களிலே ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதையெல்லாம் மன்னித்து எங்களுடைய அமல்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், உலக முஸ்லிம்களுக்கு யா அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தையும் பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் நீ தந்தருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், யூதர்கள், நஸராக்கள், முஷ்ரிக்கீன்களுடைய சூழ்ச்சியில் இருந்து எங்களை நீ பாதுகாத்தருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக ஆக்கி அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், இறை இல்லமாம் காபா ஷரீஃபையும் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபையும் திரும்பவும் திரும்பவும் தரிசிக்கின்ற உயர்ந்த பாக்கியத்தை எங்களுக்கும் எங்கள் மஹல்லா வாசிகளுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் நீ தந்தருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த உலகத்திலே யா அல்லாஹ் அமைதியையும் யா அல்லாஹ் நிம்மதியையும் நீ தருவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், வளைகுடா நாடுகளிலே எங்களுடைய சகோதரர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பையும் மன அமைதியையும் மன நிம்மதியும் தந்தருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களுடைய துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா தகப்பல் துஆனா யா ரப்பனா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம அலைஹி வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, தனிப்பட்ட முறையிலே துஆ செய்யக்கூடியவர்கள் துஆ செய்து கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் இந்த நேரத்திலே நாம் கேட்கின்ற அனைத்து துஆக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.